விடுதலை சக்தி கட்சியினுடைய மின்சார வாரிய தொழிலாளர் விடுதலை மாநில தலைவர். இங்கே உள்ளூர் போராட்டம் நடந்த உடனே தலைவருக்கு தொடர்பு கொண்டும் எங்கள் மினிஸ்டருக்கு தொடர்பு கொண்டும் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வழியாக தொடர்பு கொண்டும் பேசணும். இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் போய் அங்கே பாலமாக இருந்து அந்த தொழிலாளருக்காகவும் நிர்வாகக்காக பாலமாக இருந்து கூட அங்கே இருந்து நீங்கள் எல்லாம் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அன்னையிலிருந்து தலைமை பொறியாளர் கூட கேளுங்க அப்படின்னு அன்னையிலிருந்து தொடர்ந்து நான் கூட கூட இருந்துட்டு நிர்வாகத்துக்கு அங்கே அவங்க பேசுகிறத சார்ட்டு மேலே தலைவர் போகிறோம் பேசிட்டு ஒரு ஏன்னா ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருப்பார். நம்ம கூட்டணி நம்ம இருக்கிறோம், நீங்கள் வந்து பார்த்துன்னு சொன்ன அடிப்படையில் நான் பண்ணிட்டு சார். இப்போ அவங்க சொன்ன மாதிரி என்னென்னா சார், இப்போ நாங்கள் வந்து இதேமாரி ஒப்பந்த தொழிலாளர் இருந்து தான் பண்ணியிருந்தோம். 1/5/1999 உற்பத்தி பகுதியில் மட்டும் ஒரு 9000 பேர் சார். இப்போ அதுக்கு பிறகு இதுவரையிலும் வந்து அந்த உற்பத்தி பகுதியில் 17,000 இல்லைங்க சார். அந்த உற்பத்தி பிரிவு முழுவதுமே அதாவது ரெண்டு நம்ம யாராவது இருக்கிறாங்க 840 மெகாவாட்டும் 600 மெகாவாட். 840 மெகாவாட்டும் நாங்கள் தான் பரமநிலை தொழிலாளி வேலை செய்கிறோம். 840 மெகா அது நான் பரமநிலை தொழிலாளி மாதம் ரிட்டையர்ட் ஆகிற மாதிரிங்களா அந்த ரிட்டையர் இடத்துலையும் ஒப்பந்த தொழிலாளிங்க போட்டு தான் மின்சார உற்பத்திக்கு பண்ணி செஞ்சுருக்கிறோம். முழுக்க 600 மெகாவாட்டில் அனைத்து இடத்துலையுமே நம்ம எங்கள் மாதிரி பரமநிலை தொழிலாளி இல்லைங்க சார், எல்லாமே ஒப்பந்த தொழிலாளி தான். அதாவது ஒரு ஜெய் செகண்ட் கேர் செய்கிற வேலை, ஃபர்ஸ்ட் கேர் போர்மேன் செய்கிற வேலை, ஸ்பெஷல் கேர் போர்மேன் செய்கிற வேலை, பிட்ரி செய்கிற வேலை, பொறுப்பினர் அனைத்து வேலைகளுமே வந்து பிளான் 2ல் அவங்க தான் வேலை செய்கிறாங்க சார். அதில் இப்போ அது இல்லாமல் நம்ம ராதா இன்ஜினியரிங் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குங்களா, அதில் 5 வருஷத்துக்கான ஒப்பந்தம் சார். அதில் கையாளும் பகுதி 1 and 2, அதாவது டிப்பரில் இருந்து அந்த வரும் எல்லாமே அவங்க தான் நீங்கள் ஒப்பந்த தொழிலாளி தான் பண்ணாங்க சார். அப்போ அந்த முழு உற்பத்தி இயக்கமும் 840 1400 செலவுமே 60% பண்ணி நம்ம பொறியாளர்கள் நாங்கள் இப்போ பரமநிலை பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் தான் நம்ம இயக்கிட்டு இருக்கோம் சார். அதில் நம்ம கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு கேங்மேன் வந்து 10,000 பேர் போட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அரசு ஒப்புதல் கொடுத்து 5000 பேர் தான் சார். அதுக்கப்புறம் இன்னொரு 5000 பேர் கூட்டினாங்க. 5000 பேர் தான் பயிற்சி கொடுத்தது தமிழ்நாடு ஃபுல்லாக. இன்னொரு 5000 பேர் கூட்டினாங்க. அப்புறம் 15,000 பேர் தேர்வு பண்ணாங்க. அதில் 10,000 பேர் பணி அமர்த்தல 9,00,000 பேர் பணி அமர்த்தினாங்க சார். அது விடுபட்ட பொண்ணு தான் பணிக்கு வராமல் அந்த 5000 பேர் சார். ஆனால் இப்போ நாம் வந்து பணி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம எங்கள் தொழிலாளிக்கு என்னென்னா இந்த உற்பத்தியில் கிட்டத்தட்ட குடும்பமே வந்துருச்சு சார். 40 வருஷம் 50 வருஷம் ஆனால் தொழிலாளர்கள் இருக்காங்க சார். 13 வருஷம் 20 வருஷம். அதில் இந்த 2 ஆட்சியும் அந்த கேங்மேன் போனதுலேயும் இவங்களை இது எடுக்கல. போன ஆட்சியும் இவங்க உத்தரவாதம் மட்டும் செய்யறீங்க சார். நம்ம போன முறை 12 நாள் போகிறதுல நம்ம மாவட்ட செயலாளரில் மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் கிட்டத்தட்ட தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்திலேருந்து ஒரு 7-8 மாவட்டங்கள் திரட்டி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர்ப்பாட்டத்திலிருந்து ஒரு 2000 பேருக்கு மேலே திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்போ அவர் வந்து வந்தாலும் நாங்கள் இது பண்ணுறாங்க உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க சார். இப்போ நீங்கள் அவங்களுக்கு குடும்பத்துக்கு எதிர்கால வாழ்வாதாரத்துக்கு இந்த கொஞ்ச நாளைக்கு அந்த 10 வருஷம் இருக்கிற 50 வருஷம் ஆனது ஒரு 8 வருஷம், ஒரு 40 வருஷம் ஆனது ஒரு 20 வருஷமாக வாரிய தலைவருக்கு நமது கூட்டணி ஆட்சியில் பணி நிரந்தரம் பண்ணி கொடுத்தா நமக்கு ஒரு பெருமையாக அமையும். உற்பத்திக்கு பாதிப்பு இல்லாமல் மக்களுக்கு அந்த உற்பத்தியை நம்ம கொடுக்கறதுக்கு விநியோகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சேவை நம்ம கொடுத்தது பேர் நம்ம கட்சிக்கும் நம்ம கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெருமையாக அமைந்து சொல்லுங்கள்.